எல்லாம் சரியா இருக்குங்க ஐயா. இப்பதான் இந்த நகைக்கெல்லாம் வேலை வந்திருக்கு போல இருக்கு. கடவுளே முருகா, கடவுள் மேல இருக்க வேண்டிய இந்த நகையெல்லாம் இத்தனை நாளா இந்த லாக்கர்ல இருந்ததே, அது நினைச்சா என் மனசெல்லாம் கலங்குது சாமி. எதுக்கு ஒரு நேரம் வரணும்னு நீங்க தானே பட்டி சொல்லுவீங்க. இப்பதான் இந்த நகையை எடுக்க நேரம் வந்திருக்கு. சரியா, நீ சொன்ன சரியா தயா இருக்கும். சரிங்க பட்டி, நீங்க வந்துருங்க, நான் முன்னாடி போறேன். ஐயா, அம்மா இதை எடுத்துக்கங்க. சரிங்கம்மா. பத்ரம். பார்த்து வாங்க, வாங்க, மெதுவா மெதுவா. என்னாச்சு மாப்பிள்ள, கார்ல ஏதாவது பிரச்சனையா? நம்ம வண்டியில தான் அத்தை சின்னதா அடிச்சிருக்காங்க, பெருசா அந்த பிரச்சனையா? அதுக்கே எவ்வளவு நேரம்? அது வண்டியில அவன் உரைச்சிட்டு எங்கிட்ட திமிரா பேசிட்டு இருந்தான். அதான் ஒரு சின்ன வாக்குவாதம், அதான் டைம் ஆயிடுச்சு. சரிங்க, உங்க மூஞ்சி அப்படி இருக்கு, டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா, இல்ல ஜூஸ் எதுனா வாங்கிட்டு வருவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லைங்க, உங்க முகத்தை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கே, அதான் கேட்டேன். இவன் இங்க இருக்கான்னு நகையை எப்படி எடுக்க முடியும்? இவன் சைன் பண்ணாதானே நகையை கொடுப்பாங்க. ஆனா இவன் இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்கான். இருடா, நீ அக்கா கிட்ட நல்ல வசமா மாட்ட போற. என் பேரை வந்து கையெழுத்து போட்டு சாமி நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டான். என்னது, பேரை வந்து கையெழுத்து போட்டுட்டானா? ஆமா, என் பேரை வந்து கையெழுத்து போட்டா தானே நகையை கொடுப்பாங்க. அதான் அவன் வந்து கையெழுத்து போட்டு எல்லா நகையும் எடுத்து கொடுத்துட்டான். துர்கா, நீ என்ன என்னோட லவ் பார்த்து டார்ச்சர்னு சொல்ற? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? நீ சொல்றதும் புரியுது, ஆனா என்னால ஏத்துக்க முடியலையே. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன், ரொம்ப சின்சியரா மனசார உன்னை லவ் பண்றேன். அதனாலதான் நீ என்ன துரத்தனா கூட திரும்ப திரும்ப வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருக்கேன். ப்ளீஸ் துர்கா, என் லவ் புரிஞ்சுக்கோ. ஏய், நீ பண்றது அத்தனையும் ஃப்ராட் தனம். அப்புறம் எப்படிடா உன் மேல எனக்கு லவ் வரும்? ஃப்ராடா? நான் என்ன ஃப்ராட் தானே பண்ணேன்? லவ் லெட்டர் எனக்கு எழுதிட்டு எங்க அம்மா கிட்ட இல்லவே இல்லன்னு சொன்ன. அப்புறம் அடியாளுங்க உயிர் போன மாதிரி அடிச்சதா சொல்லி ஹாஸ்பிடல்ல சேர்ந்து டிராமா பண்ண. இதெல்லாம் ஃப்ராட் தனம் இல்லையா? நீ கரெக்டா ரியாக்ட் பண்ணியிருந்தா நான் எதுக்காக இதெல்லாம் பண்ண போறேன் சொல்லு? நீ சொதப்புவன்னு எதிர்பார்த்து ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணனே தவிர நான் ஒன்னும் ஃப்ராடு கிடையாது, தெரியுமா? ஐயோ, உன் பீச்ல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இங்க பாரு துர்கா, காதல்ல பொய் சொல்றது, டிராமா பண்றது இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஆக்சுவலா இதெல்லாம் நீ ரசிக்கணும், அதுதான் லவ்வோட நேச்சர். இட்ஸ் ஆல் இன் தி கேம். இதெல்லாம் நீ ரசிக்காம சும்மா என்ன குத்தம் சொன்னா எப்படி டார்லிங்? ஏய், தேவையில்லாம என்ன டார்லிங் கீர்லிங்னு பேசுற, பல்ல பேத்துடுவேன். பரவாயில்ல, இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல்ல இதெல்லாம் ரசிக்கணும். நீ என்ன அடிச்சாலும் நான் அதை ரசிப்பேன். எங்க அடி, கம் ஆன் கம் ஆன். டேய், உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா? அதெல்லாம் இருக்கு, ஆனா அத எல்லாத்தையும் விட உன் மேல இருக்க காதல் அது ரொம்ப அதிகமா இருக்கு. சோ காதலுக்கு முன்னாடி அதெல்லாம் மழுங்கி போயிடுச்சு சொல்லும். ஏய், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த அத சொல்லு. அப்படி கேளு.
நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அத உனக்கு கொடுத்துட்டு போலாமே வந்திருக்கேன். கிஃப்டா? எனக்கு எதுக்கு gift? நான் உன்னை கேட்டேனா? நீ கேட்டு நான் gift கொடுத்தா அது எப்படி லவ் ஆகும் சொல்லு? கேட்காமலே லவருக்கு கொடுக்கிற gift தான் பெஸ்ட். நான் எப்பவுமே ஒரு பெஸ்டான லவரா இருக்கதா ஆசைப்படுறேன். இந்த பெஸ்ட் லவரோட பெஸ்ட் gift என்னன்னு பாக்குறியா? ஒரு நிமிஷம். டடடைன். இதான் உன்னோட கிஃப்டா? இத குடுக்க தான் வந்தியா? ஆமா, நம்ம காதலுக்கும் உன்னோட காலுக்கும் என்னோட அன்பு பரிசு இந்த தங்க கொலுசு. நீயும் உன் டைலாக்கும் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. இத பாரு, இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். மரியாதையை எடுத்துட்டு போயிடு. அப்படி சொல்லக்கூடாது டார்லிங். உனக்காக கடற்கடையா அலைஞ்சு தோ இந்த கொலுச. இப்படி லூஸ் மாதிரி ஏதாவது பேசாத. போனா போயிடணும், இல்லனா நான் அம்மாவை கூப்பிடுவேன். சரி சரி சரி, நான் போயிடுறேன். ஆனா இந்த கொலுச இங்க தான் வச்சுட்டு போவேன். நீ இத போட்டுக்கணும், ஓகே? ஏய், எவ்வளவு நாள் ஆனாலும் இது இங்கே தான் இருக்கும். நான் எடுத்து போட்டுக்கவும் மாட்டேன், உன்னை லவ் பண்ணவும் மாட்டேன். ஆனா நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். நீ சீக்கிரமே என்ன லவ் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வட்டா. என்ன இது? இந்த டிரைவர் சரியில்லை போல இருக்கே. ஏற்கனவே ஒரு ஃப்ராடு டிரைவரா வந்து இந்த வீட்ல பொண்ணை கட்டிட்டு நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். இதுல புதுசா இவன் வேற துர்கா பின்னாடி சுத்துறானே. அன்னைக்கு துர்காவுக்கு லவ் லெட்டர் கொடுத்ததா சொன்னது உண்மைதானா? முதல்ல இவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இனிமே டிரைவர் வேலைக்கு ஆம்பளைங்களை வைக்க வேணாம், லேடிஸ தான் வைக்கணும்னு அக்கா கிட்ட சொல்லணும்.